வணக்கம். ஜெய்ஹிந்த். டிவிகே தலைவர் திரு. விஜய் அவர்கள் கடந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல நாகப்பட்டினத்துக்கும், திருவாரூர் மாவட்டத்துக்கும் சென்றாரு. அந்த போன இடத்துல பார்த்தீங்கன்னா, வழக்கத்த விடவே ஒரு நல்ல கூட்டம்னே சொல்லலாம். கண்டிப்பா டெல்டா பகுதியிலும் டிவிகே விஜய்க்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம். இல்ல அவர் போன நாகப்பட்டினம் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி குட் டிஸ்ட்ரிக்ட். ஒரே கடற்கரையை சார்ந்த கிறிஸ்டின்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய, இஸ்லாமியர்களும், கிறித்துவர்களும், இந்துக்களும் இருக்கக்கூடிய ஒரு மதசார்பன்மையற்ற ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் உண்மை கூட தான். நாகப்பட்டினம் அப்படிப்பட்ட ஒரு மாவட்டம் தான். அதனால தான் கம்யூனிஸ்ட் வெறின்னு இருக்காங்க. நாகப்பட்டினத்தில பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு நல்ல பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திமுகவுக்குமே நல்ல பேஸ் இருக்கு. இதர திமுக கூட்டணி கட்சிகளுக்குமே நல்ல பேஸ் இருக்கு. பட் இங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா கோட்டை, திமுகவின் கோட்டையா டெல்டா டெல்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரியான இடத்துல பார்த்தீங்கன்னா, டிவிகே விஜய்க்கு கூடுன கூட்டங்கிறது ஒரு அசாதாரணமான கூட்டம். நெறைய பேர் சொன்னாங்க, இங்க இருக்கிற வந்திருக்க கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமான்னு. நான் திரும்பவும் சொல்றேன், அங்க வந்த கூட்டம் எல்லாருமே ஓட்டா மாறுவாங்கன்னு சொல்ல மாட்டேன். அங்க இருக்கிற எம்எல்ஏவால ஓட்டு போடலாம். அங்க ஒரு வீக்கான கேண்டிடேட் போகும்போது அவங்க வேற கட்சிக்கு ஓட்டு போடலாம். அப்ப காசு வாங்கிட்டு ஓட்டு போடலாம். அப்ப மனம் மாறலாம், இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் அங்க வந்த கூட்டத்துல பாதி கூட்டம் கூட்டா கூட நீங்க எவ்வளோ ஓட்டு வரும்னு நீங்க நெனச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அங்க வந்தவங்கள விட அங்க வராம டிவில பார்த்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்க எதிர்பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நாகப்பட்டினத்த பேசுறத விட திருவாரூர்ல பேசினது தான் எனக்கு ரொம்ப கவர்ச்சியா இருந்துச்சு. திருவாரூர் பார்த்தீங்கன்னா, திரு கலைஞர் அவர்களோட சொந்த ஊர். திமுக ஸ்டாலினோட சொந்த மாவட்டம். அந்த மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, திருவாரூர் தேரையே நீங்க தான் ஓட்டணும்னு சொன்னீங்க. அந்த தமிழ்நாட்டு தேரை நீங்க கழட்டி நடுமூலையில நடுச்சந்தில நிப்பாட்டிட்டீங்க அப்படிங்கிற மாரி டிஎம்கேவ போட்டு ஒரு கடுமையான தாக்குதல் வச்சாரு. அதில முக்கியமான சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிநாட்டுக்கு முதலீட்டுக்கு போறீங்க. தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வரவா? இல்ல உங்க காச முதலீடு செய்யவா? அப்படின்னாரு. அது வந்து ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு நேரா ஒரு குடும்பத்த தாக்குறாரோன்னு தோணுது. ஏன்னா டிஎம்கே பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்குள்ள போய் முதலீடு பண்றோம்ன்னு சொல்றாங்க. முதலீடு கொண்டு வரோம், ஈர்த்து கொண்டு வரோம்ன்னு சொல்றாங்க. பட் இவங்க குடும்பத்துக்கு சார்ந்த முதலீடுக்காக தான் அங்க போறாங்களோ அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அந்த லூலு மால்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அதாவது சென்னையிலயும், கோயம்புத்தூர்லயும் லூலு மால் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டாங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல. பட் என்ன பிரச்சனைன்னா, அந்த லூலு மால் நீங்க கொண்டு வரனால எப்படி ஒரு பொருளாதாரம் முன்னேறும்? நம்ம நம்ம என்ன சொல்றது? இங்க இருக்கிற மக்களுக்கு எத்தன பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க இப்போ ஒரு கம்பெனி போடுறாங்கன்னா, இப்போ அவங்க லூலு மால் போடுறாங்கன்னா, நெறைய என்ன இருக்கும்னா, கடைகள் இருக்க போது, சினிமா இருக்க போது. அதனால எப்படி ஒரு பொருளாதாரம் முன்னேறும் அப்படிங்கிற மாரி தான கேள்வியா இருக்கு. இதே நீங்க ஒரு நோக்கியாவோ, ஒரு ஃபோர்டோ, ஒரு சாம்சங்கோ அந்த மாரியான நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர்லயோ, ஓசூர்லயோ நீங்க ஒரு ஃபேக்டரி கொண்டு வரும்போது, இல்ல ஃபாக்ஸ்கான் மாரியோ ஃபேக்டரி கொண்டு வரும்போது, அங்க ஒரு 4000லேருந்து 5000 மக்களுக்கு வேலை கிடைக்குது. அது பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஒரு நாட்டுக்கு ஒரு வளர்ச்சியான பாதையா இருக்கும். பட் மத்தபடி பார்த்தீங்கன்னா, அது எப்படி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி நெறைய கேள்வி கேட்டிருந்தாரு. டிஎம்கே டிஎம்கே கடுமையா சாடியிருந்தாரு தளபதி விஜய் அவர்கள். அவரு அவரோட குறிக்கோளுங்களும் ரொம்ப குருதியா இருக்கு. அவர் ஏடிஎம்கேவையோ, என்டிகேவையோ அடிக்க போறது கிடையாது. அவர் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றாரு. நீங்க அத ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2026ல டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. அதத்தான் அவர் உறுதியா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே விஜய் அவர்கள் கொஞ்சம் கத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா, போன ஸ்பீச்ச விட இந்த ஸ்பீச் கொஞ்சம் பரவால்ல. பட் இன்னுமே நெறைய இம்ப்ரூவ் பண்ணணும்ல. எனக்கு வந்து மாற்று கருத்துமே கிடையாது. மக்களோட மக்களா பேசணும்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கான கொள்கைகளையும், கோட்பாடுகளையும் எடுத்து வைக்கணும். அது குறித்து மக்களுக்கு அந்த லோக்கல் பிரச்சனைய பத்தி நல்லா பேசணும். அது குறித்து பேசவும் செஞ்சாரு. அந்த மூட்டைக்கு ரூ. 40 வாங்குறதா இருக்கட்டும், போலீஸ் வந்து காசு வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள கண்டிப்பா மக்கள் இடத்துல கொண்டு போய் சேரும். பட் அவர் இன்னும் அந்த லோக்கல் பிரச்சனைய எடுத்து செஞ்சீங்களான்னு சொல்றத விட்டுட்டு, நான் வந்தா செய்வேங்கிற மாரியும் சொல்லணும். அதுதானே மக்கள போய் ஈர்க்கும். அதே மாரி நல்லா பொலிட்டீஷியன் மாரி கொஞ்சம் பேசணும்னா, அவர் பேப்பர்ல எழுதி வச்சு பேசுறாரே அதெல்லாம் கிடையாது. ஸ்பீச்ச கரெக்ட்டா டெலிவரி பண்ணி அது பீப்பிள்ட்ட போய் கொண்டு போய் சேருதா? அதுதான் இங்க கேமே. இத எடப்பாடி அவர்களும் கரெக்ட்டா பண்ணுவாரு. எடப்பாடி அவர்களும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் எழுதி குடுப்பாங்க. அங்க இருக்கிற லோக்கல் பீப்பிள்ட்ட கேட்டு, அவங்களுக்கான பிரச்சனை என்ன? அத கேட்டு நம்ம அதத்தான் எடுத்து வச்சா மட்டும் தான் அந்த மாவட்டத்தில முன்னேறும். நீங்க அங்க போயிட்டு நான் சிஏஏ ஒழிக்க போறேன். நீட்ட ஒழிக்க போனா கண்டிப்பா அது எடுபடும் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா அந்த மக்களுக்கான அன்றாட குடிநீர் தேவையான பிரச்சனைகள் இருக்குல்ல. அந்த மேம்பால பிரச்சனையா இருக்கட்டும், இடைநெருக்கடியா இருக்கட்டும், மருத்துவமனையா இருக்கட்டும். நான் திரும்பவும் சொல்றேன், இந்தியா கவர்மெண்ட் பண்ண ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் காலேஜஸ். என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க. அது உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு வரப்பிரசாதம் தமிழ்நாட்டுக்கு. டிஎம்கே கவர்மெண்ட் அந்த மாரி பண்ணாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா ஒண்ணுமே பண்ணல. பட் ஆனா அந்த 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்ததுல என்ன பண்ணாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு மெடிக்கல் காலேஜ், அதாவது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மெடிக்கல் காலேஜா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கான அ இது இருக்கா? அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இப்ப இருக்கிற கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, வேகமா கட்டுறாங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் காலேஜ் கட்டுறதா இருக்கட்டும், ஹாஸ்டல் கட்டுறாங்க. புது புது பில்டிங் நாமக்கல்ல நான் பார்த்தேன். புது பில்டிங் கட்டியிருந்தாங்க. நான் ஒரு வாட்டி போயிருந்தப்ப பார்த்தேன். திருப்பூர்ல புது பில்டிங் கட்டியிருந்தாங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, மதுரையிலயும் ஒரு புது பில்டிங் கட்டியிருக்காங்க. அந்த மாரி சில ஸ்டெப்ஸ் எடுக்குறாங்க. பட் ஆனா, அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய வகையில இருக்கா? அங்க அத்தன பேரு மாணவர்களுக்கும் ஏத்தாப்புல இருக்கா? ராமநாதபுரத்துலயும் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல புது பில்டிங் கட்டியிருக்காங்க. பட் அங்க போய் படிக்க முடியுமா? அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா? அங்க இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ காலி பணியிடங்களும் நிரப்பப்பட்டிருக்கிறதா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆ
அது மட்டும் இல்லாமல் மா சுப்பிரமணிய சொன்னாருன்னா, இந்த மாதிரி பர்கூர்லேயே எங்கேயோ சொன்னார், இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு இது இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இது ரேடியாலஜிஸ்ட் கிடையாது, கார்டியாலஜிஸ்ட் கிடையாது, இதய நோய் சம்மந்தப்பட்ட நிபுணர் கிடையாது. அதுக்கு அவர் சொல்கிற ஆன்சர் என்ன தெரியுமா? 8 கிலோமீட்டர்லேயே நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்படிங்கிறாரு. 8 கிலோமீட்டர்லேயே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருந்தால் எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலு? நம்ம அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும்ல. இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிறது வந்து கண்டிப்பாக ஒரு கட்சிக்கும் அவருக்கும் நன்மை பயக்கும். இன்னும் லோக்கல் இஷ்யூஸை பேசணுங்க, அதாங்க ஒன்று. டிஎம்கே வர்சஸ் டிவிகே அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. வேறு நல்ல சிலலாம் ஊட வந்து சும்மா கத்திட்டு கிடந்தாலும் அதை பற்றி கவனிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட விருப்பம். இன்னும் ஒரு கூர்மையான அரசியல் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 10-15 நிமிஷம் பேசினாலும் இன்னும் எஃபெக்டிவாக பேசலாம். போன ஸ்பீச்சுக்கு இந்த ஸ்பீச் நல்லாவே இருக்குது. பட் இன்னொரு ஸ்பீச்சாக எஃபெக்டிவாக இருக்கணும், ஒரு அன்றாட மக்களுக்கான தேவையான பிரச்சனைகளை பற்றி பேசணும் பட்சத்தில் டிவிகே விஜய் அவர்கள் கண்டிப்பாக முன்னேறலாம். டிஎம்கே ஒரு குடும்பத்தையே நேரடியாக அடிச்சார், நீங்கள் அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஆர்பி ராஜா அவரையும் போட்டு அடிச்சார். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பேசணும். உங்கள் எம்எல்ஏ என்ன செஞ்சார், உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, உங்களுக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மக்கள் டு மக்கள் அந்த மாதிரியான ஒரு கன்வர்சேஷனாக இருக்கணும். அப்படின்னா தான் மக்களோட கொண்டு சேர முடியும். அவரோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷனோ அவர் பேசுகிற விதமோ இன்னும் கொஞ்சம் தெளிவு பெறணும். அது போக போக பெறும். சரிங்களா? ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டே இருக்கும்போது பெர்ஃபெக்டாக ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கவே முடியாது. பட் நீங்கள் நான் போக 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 பெர்ஃபெக்ட் ஆயிடலாம். சரிங்களா? நான் ஒரு 50 வீடியோ போட்டேன், என்னால் வீடியோவில் பெர்ஃபெக்டாக பேச முடியல. பட் 50வது வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரளமாக ஒரு கொஞ்சம் பேச முடியுதுல்ல, அவ்வளோதான். ஸோ விஜயும் கற்றுக்குவார், முன்னேறுவார் அப்படிங்கிறத நினைப்போம். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. டிவி கேட்க நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இன்னும் பூத் ஏஜென்ட் போடணும், இன்னும் மாவட்ட செயலாளர்கள் போடணும், பல வேலைகள் இருக்குது, வேட்பாளர்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ டிவிக்கு எப்படி பண்ண போகிறாங்க ஃபியூச்சரில் அப்படிங்கிறத பொறுத்துக்கு இருந்து பார்ப்போம். அது சம்மந்தமான எல்லா தகவல்களும் நீங்கள் வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி. தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.